தூத்துக்குடியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் விக்ஷித் பாரத் யுவ கனெக்ட் நஷா முக்த் பாரத் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது பற்றிய செய்தி தொகுப்பு. இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திரா நாட்டு நலப்பணி திட்ட இயக்ககம் இணைந்து தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அணி 218 சார்பில் விக்ஷித் பாரத் யுவா கனெக்ட் நஷா முக்த் பாரத் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் பொறுப்பு முனைவர் செந்தில் தலைமையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கருப்பசாமி போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் 15 முதல் 29 வயது வரையிலான இளைஞர்களின் பங்கு குறித்து உரையாற்றினார். ஏராளமான நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கவும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற தேசிய இலக்கை அடையவும் உறுதியேற்றனர். தொடர்ந்து மாணவர்கள் விக்ஷித் பாரத் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் அலுவலர் ஞானச்சந்திரன் மாணவர்களுக்கு மை பாரத் இணையதள பதிவை அறிமுகப்படுத்தினார். யூத் ஐகான் என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு விளக்க உரையில் தலைமைத்துவம், தன்னார்வ சேவை மற்றும் சமூக பொறுப்புணர்வின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் அலுவலர் ஞானச்சந்திரன் கூறுகையில், இந்த நஷா முக்த் யுவா ஃபார் விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது நம்முடைய இளைஞர்கள், குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் இந்திய நாட்டினுடைய கனவான வல்லரசு நிலையை அடைவதற்கு இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை ஆற்ற வேண்டும். கல்லூரி மாணவர்கள் கருத்து தெரிவிக்கையில், விக்ஷித் பாரத் யுவன் கனெக்ட் நரேந்திர மோடிஜியால எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ட்ரக் அவேர்னஸ் பத்தி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இதுல யங்ஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கணும்னால நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியா வளர்ச்சி பெற இளைஞர்கள் சக்தியே முக்கிய காரணம். நாடு முன்னேற வேண்டும் என்றால் இளைஞர்கள் ஆகிய நாம் முன்னேற வேண்டும். போதையில்லா இந்தியாவை உருவாக்க இளைஞர்களாக நாம் ஒன்று சேர வேண்டும். இந்நிகழ்ச்சியின் மூலம் சமத்துவம், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியவற்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.